வாழ்ந்து வருகிற நம் கலாச்சாரத்தோட ஒன்றிய ஒரு உயிர் ஆடும் மாடும். உலகத்துல எத்தனையோ இனங்கள், ஆடு மாடுகளுக்கென்று பண்டிகை வைத்த ஒரு இனம் தமிழ் பேரினம் தான். உங்களுக்கு தெரியும், அறுவடைக்கென்று ஒரு திருநாள் வச்சு கொண்டாடினவனும் தமிழன் தான். எங்க குடும்பத்தில் ஒருவராக தான் இந்த ஆடு மாடுகளை நாங்க பார்ப்போம். உங்களுக்கு செல்லமாக பெயர் வைத்து அழைப்பது பார்த்திருப்பீங்க. அப்படிதான் எங்க வாழ்க்கை முறை இருந்தது. ஆடு மாடுகள் இல்லாத வேளாண்மை இல்லை, தற்சார்பு வாழ்க்கையும் இல்லை, பொருளாதாரம் இல்லை. வேளாண்மை என்பது என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு தொழில் அல்ல. தொழில் அல்ல, ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி கிடையாது, அக்ரிகல்ச்சர் தான். அக்ரி இண்டஸ்ட்ரிலாம் கிடையாது. கல்ச்சர், கலாச்சாரம், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய கலாச்சாரத்திலிருந்து தான் கல்ச்சருங்கிற சொல்லே வருது. அது எங்களுடைய வாழ்க்கை முறையில பிணைந்த உயிரினங்கள் தான் இந்த உயிரினங்கள். மாடுனா செல்வத்தை குறிக்குது. அதனாலதான் வீட்டுக்கு வர மருமகளே மாட்டு பெண் சொல்றது காரணமே அதுதான். அது சில அதிமேதாவிகள் மாடு செல்வம்னு சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. எங்க அப்பா தெளிவா பேசுறாங்க. நம்மாழ்வார், வள்ளுவ பெருமகனார், மனிதர்களுக்கு கல்விதான் செல்வம், கல்வி அறிவொன்றுதான் செல்வம் என்று சொல்ல வராரு. ஆனா மாடும் செல்வம்னு சொல்றாரு. மாடும் செல்வத்தை தான் குறிக்குதுன்னு சொல்றாரு. அது இன்றைக்கு மேய்ச்சல் நிலங்கள் அற்று எல்லாமே விளைநிலங்கள், மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு தொழிற்சாலைகள், வளர்ச்சி, இந்த வீட்டு மனைகள் அப்படி ஆக்கப்பட்டு சுத்தமா மேய்ச்சல் நிலமற்று போனதுனால அது வாழ வழி இல்லாம, நாங்க அதை மேய்க்க வழி இல்லாம எங்களை ஆயர்குடிகள் மொத்தமா அப்படியே வித்துட்டு போற மாதிரி அருகிருச்சு. இது மேய்ச்சல் மாடுகள், இது கிடை மாடுகள். இது போக மலையில மேய்கிற மலை மாடுகள் இருக்குது, பலதரப்பட்ட மாடுகள் இருக்குது, பல வகைகள். இதுல அது இப்படியே போனால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எருமை கொண்டு இங்கே சேர்க்கணும்னா எருமை இல்லை வருது. மொத்தமா ஒரு 5-6 எருமை தான் இருக்குது. அதுல 2 எருமை தான் எங்களுக்கு கிடைச்சிருக்குதுப்பா. எருமையே அழிஞ்சு போச்சு. இந்தியா அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்து அதுல 64 விழுக்காடு எருமை மாட்டுக்கறி தான் ஏற்றுமதி செய்யுது. பால்ல முதலிடத்துல இருக்குது. அந்த பாலை ஏற்றுமதி செய்யறது எருமை மாட்டுப்பால் தான். ஆனா எருமையை வளர்க்கறது, அதை பேசுறது அவ்வளவு இழிவா தெரியுது. கறியிலே சுவையான கறி எருமை மாட்டு கறின்னு தான் வெளிநாட்டுக்காரம்பரம் வாங்கி சாப்பிட்றான். அந்த 64 விழுக்காடு கறியும் உத்தரப்பிரதேசம் மாநிலம் அனுப்புது. 100 விழுக்காட்டுல 64 விழுக்காட்டை உத்தரப்பிரதேசமே அனுப்புது. அதுல எருமை கறி தான் அதிகம். ஆனால் இங்க அது குறைஞ்சுக்கிட்டு இருக்குது எல்லாமே. இப்போ இது வெண்மை புரட்சியும் தான். மாடு இல்லாத பால் வருதா, பால் இல்லாம வெண்மை புரட்சி வந்துச்ச. ஒரு ஒரு இழி சிந்தனை இருந்த ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல், இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனம். இதெல்லாம் படிக்காதவன் செய்யறதுன்னு ஒரு பொது புத்தியில ஏத்தி அதை விட்டு வெளியேற்றி அது இவ்வளவு தூரம் அழிஞ்சு போச்சு. இப்ப இதே ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் தான் இந்த வேலையை நாங்க செய்ய தொடங்குறோம். இப்ப மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை. நீங்க எல்லாம் வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இல்லது ஜெர்மன், இந்த மாதிரி டென்மார்க், இந்த நாடுகள்லாம் சாலையில் நீங்க பயணித்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருப்பதை நீங்க அழகா பார்க்க முடியும். அந்த மாதிரி எல்லாம் இந்த நாட்டுல ஏதாவது குறிப்பா பீகார்ல இருக்கு, அந்த இதுல இருக்குது. நாங்க பஞ்சாப்ல எல்லாம் போனால் நீங்க நிறைய மேய்ச்சல் காடுகள்ல ஆடு மாடுகள் மேய்ஞ்சு கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும். கேரளாவில் கூட மேய்ச்சலுக்கு நிலம் இருக்குது. சுத்தமா இல்லாதது, அதை பற்றி கவலையே படாத நாடு நம்ம நாடுதான். இந்தியாவில் இந்த பீஃப், இந்த இதுல அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யறது இல்லை. அதுல எருமாட்டுக்கறியில கேரளா, ஆந்திரா, நேற்று தெலுங்கானா, பீகார், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், எல்லா மாநிலமும் இடம்பெறுது. தமிழ்நாடு அதில் இல்லை. பாருங்க, பாலின் சந்தை மதிப்பு மட்டும் 1,38,070 கோடி இருக்கு ஒரு ஆண்டு. சாராயம் எவ்வளவு? 50,000 கோடி தான். ஆனா அதுல காட்டுற முக்கியத்துவத்தை இந்த பால் பொருளாதாரத்துல அவங்க காட்டுறதில்லை.
என்ன டிமாண்ட் சார் வச்ச முடியும் கவர்மெண்ட்டுக்கு நீங்க இப்போ? அது சொல்லுவோம், அதான் மேய்ச்சல் நிலம் வந்து அதுக்கென்று மேய்ச்சல் நிலத்தை ஒதுக்கணும். மேய்ச்சல் நில புறம்போக்குன்னு இருக்குது. அந்த மேய்ச்சல் நில புறம்போக்குகளை அதை இந்த புறம்போக்குகளை ஆக்கிரமிச்சு அதை மீட்கணும். மலையடிவாரங்கள் நீங்க முதலா நாங்க எங்கே மாடு வளர்க்க தொடங்கணும், ஆடு மாடு. காடும் காடு சார்ந்த இடம். என்னையும் அதே காட்டுக்குள்ளே நுழையாதுன்னு தடை போட்டா அப்படி. இப்பதான் நாங்க ஆடு மாடுகளை மலையில ஏறி மேய்க்கிறோமா, மலங்காடுகளுக்குள்ள மேய்க்கிறோமா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா நாங்க மேய்ச்சி வரோம். திடீர்னு தடை சட்டம் போட்டு புலியை காப்பாத்துறேன், வனவிலங்குகளை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எப்படி இருக்கு பாருங்க. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா மேய்ச்சா? அது என்ன இப்ப 2021 தான் இவ்வளவு கடுமையான தடை சட்டம் வருது. அந்த மலை மேல ஏத்தியும் மேய்க்க கூடாதுன்னு தடை சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அது புலிகள் காப்பகம்ங்கிறாங்க. தனிநபர் தொடர்ந்த வழக்கு. அவர் அப்ப அந்த தீரன் திருமுருகன் வந்து இப்ப எங்க கட்சியில தான் இருக்காரு. அவர் தொடர்ந்த வழக்குல நம்ம எழுப்புற கேள்வி என்னன்னா, இப்ப நாங்க இத்தனை கேள்விகளை இப்ப வைக்க போறேன். இதுல ஏதாவது ஒரு கேள்வியை அரசு தரப்பு வழக்கறிஞர் வச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் வைக்கல? இப்ப நான் செய்யற தர்க்கத்தை அரசு தரப்பு வழக்கறிஞர் வச்சிருந்தாருன்னா அந்த தடை வந்திருக்குமா? என் கேள்விக்கு பதில் இருக்கா? அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு நேத்திலேயே ஆதியில் காடுகள்ல மலைகள்ல இருந்து இடம்பெயர்ந்து வந்து காடுகள்ல நாங்க தங்கி வளர்க்கும் போது வேட்டையாடி உண்ட விலங்கை வளர்த்து உண்ணலாம்னு முடிவு பண்ணும் போது நாங்க வளர்க்க ஆரம்பிச்சோம். அந்த இடம் எது? அந்த இடம் மலையடிவாரத்தில் காடும் காடு சார்ந்த இடம் தானே. அந்த இடத்திலேயே எனக்கு அந்த காட்டுக்கு சொந்தக்காரன் அங்கேயே வாழ்ந்த என்னை உள்ள நுழையாது நீங்க சொன்னா எப்படி நீங்க சொல்லுங்க? நான் வனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த விலங்கை நான் வேட்டையாடி உண்டதை வளர்த்து உண்ணலாம்னு முடிவெடுத்து ஆடு மாடுகளை வளர்த்தேன். அங்க இருந்து காடு நாடு உங்களுதுன்னா காடு என்னதுல அததானே மாடு ஆடும் கேட்கும். நீ எப்படி நீ சொல்ற? நீ உழைச்சு உன் நாட்டுக்கு வரி கட்டுற, உழைச்சு நீ வரி கட்டுற. நான் உயிரை கொடுத்து என் உடலை கரியாய் கட்டுறேன், என் உடலை கரியா கட்டுறேன். 30,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம். இந்த 24ல மட்டும் 30,000 கோடி இந்த பீஃப் எக்ஸ்போர்ட்ல வரும். சொல்லுங்க. நான் என் ரத்தத்தை பாலா முறிச்சு உங்களுக்கு தர்றேன். அதுலதான் நீங்க 13.5 லட்சம் கோடி உங்களுக்கு வருமானம் வருது. இந்தியாவுக்குள்ள 13.5 லட்சம் கோடி வருமானம். அப்புறம் நீங்க எங்களை வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. நீங்க பால் இல்லாம ஒண்ணும் இல்ல, பாலாடை கட்டி, பால் கோவா, நெய், சீஸு எல்லாம் சொல்றீங்க, தயிர், மோர், வெண்ணெய் அதெல்லாம் திங்கிறீங்க. ஆனா அது என்ன திங்கும்னு என்னைக்காவது யோசிக்கிறீங்களாங்கிறதானே இப்ப கேள்வி. அதுக்குதான் மாநாடு. அவங்க எனக்கு பேச வருது பேசுறேன், அவனுக்கு பேச வரல, அவனுக்காக நான் பேசுறேன். அர்ச்சகர்கள சத்தியபாமான் கரூர் சித்தர் வழிபாடுல வந்து பண்ணவங்க தமிழ்ல அர்ச்சனை இது பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, நம்ம அம்மா தள்ளி விட்டாங்களா? அது விடத்தானே செய்வாங்க. நீ மறுபடியும் அதுக்கு ஒரு சண்டை போடணும். நாங்க இதெல்லாம் உலகத்துல பாருங்க, இவ்வளவு இத்தனை 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இவ்வளவு தீண்டாமை ஒழிப்பு பேசுறீங்க, சமத்துவம் பேசுறீங்க, சகோதரத்துவம் பேசுறீங்க, சமூக நீதி பேசுறீங்க. ஒரு கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவரை அண்ணனை நீங்க கோயிலுக்கு அந்த இடத்துல விட மாட்டேங்கிறீங்க. மற்ற எல்லாரும் ஏத்துறீங்க, அவரை ஏத்த மாட்டேங்கிறீங்க. கேட்டா நீங்க இது சமூக நீதி காத்தம்மன், சகோதரத்துவம் காத்தம்மன்ங்கிறீங்க. நாங்க முற்போக்கு, சீர்திருத்தம், சமூக நீதி எல்லாம் பேசுறீங்க. தலைவருக்கே அந்த நிலைமைனா சாதாரண குடிகளுக்கு என்ன நிலைமை இருக்கும்னு பாருங்க.